Guys, good morning. Good morning. மார்னிங் மேம். Good morning, sir. Good morning, டா. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். நேத்து எதுலேருந்து விட்டோமோ அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸ்க்ரீன் விசிபிள் தானே? எஸ் மேம். விசிபிள். ஓகே. நேத்து சைமன் டிபோவா பார்த்தோம்ல, அவனோட ஒர்க் என்ன பார்த்தோம்? செகண்ட் 6. செகண்ட் 6 எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? நைன்டீன் For 79. 49 கல்பிக்க வேணாம். 1949 அது அர்தர் மில்லரோட ஒர்க். அது எல்லாமே 1949. ஓகேவா? வால்டர் பெஞ்சமின் அப்படின்னாலே என்ன டேர்ம் பார்த்தோம்? ஆர்ட் ஆஃப் மெக்கானிக்கல் ரீப்ரொடக்ஷன் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அது போக ஒரே ஒரு டேர்ம் பார்த்தோம். ஒரே ஒரு அன்பினிஷ்ட் எஸ்ஸே பார்த்தோம். ஆர்கேட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. வாட்ஸ் டேர்ம்? ஒரு எனர்ஜியை வந்து இன்னொரு டேர்ம் சொல்லி சொல்லுவோம்ல யோகால. Taraga. ஆரா. AURA ஆரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் வந்து வால்டர் பெஞ்சமினோட டேர்ம். ஜீன் பாடிலார்ட் அப்படின்னாலே காப்பி ஆஃப் காப்பின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் என்ன வரும்? Simulacra simulation. சிமக்ரலா சிமுலேஷன். அப்புறம் ஏதோ ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லுவார்ல. ஏதோ ஒரு வார். தி கல்ஃப் வார். சிமக்ரலா அண்ட் சிமுலேஷன் வந்து 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கல்ஃப் வார் டிடன்ட் டேக் பிளேஸ் வந்து 1991ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஹைப்பர் ரியாலிட்டி அவரோட டேர்ம். இவ்வளவுதான் ஜீன் பாடிலார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் மிக்கேல் பக்தினோட டேர்ம்ஸ் எல்லாம் தெரியும். கல்ஃப் வார் டிடன்ட் டேக் பிளேஸ். ஒர்க் மறந்துடாதீங்க. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் இயரோட கேட்ட கொஸ்டின். 81, 91 இயர் வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மிக்கேல் பக்தினுக்கு இந்த டயலாஜிக் இமேஜினேஷன் இந்த இயர் பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்துக்கோம். 1981. அது கீழே வர 4 எஸ்ஐஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோம். ஓகேவா? அப்புறம் ரோலன் பாத்தஸ். இதோட நேத்து கம்ப்ளீட் விட்டுட்டு போனேன். ஓகேவா? ஸோ ரோலன் பாத்தஸ் எந்த இயர்ல போனா இருப்பாரு அப்படின்னு சொன்னா 1915ல. பிகாஸ் அவர் ஒரு தடவை குரோனாலஜிலையும் கேட்டிருக்காங்க. நம்ம இயர் பார்த்தோம்ல அதெல்லாம் 1915 பார்த்தோம். அப்புறம் ஹீஸ் அ ஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட். ஸ்ட்ரக்சரலிஸ்டா இருந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டா மாறிடுவாரு. எதனால எப்போ இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டு டெரிடாவோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம். டெரிடாவோட ஸ்பீச் எந்த இயர் நடந்திருக்கும் அப்படின்னா 1966ல நடந்திருக்கும். எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னா ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஜெனிவால. ஓகேவா? அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரோட ஒர்க் அந்த ஸ்பீச்சை வந்து ஒரு டைட்டில் போட்டு பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சயின்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. அதை எதுக்குள்ள பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒர்க் உள்ள. ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ் எது கீழே வரும் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே? ட்ரிலஜில வர ரிமைனிங் 2 ஒர்க்ஸ் என்ன? Of grammatology, speech and phenomena. ஆஃப் கிராமட்டாலஜி ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனா. ஆஃப் கிராமட்டாலஜி யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா? காயத்ரி ஸ்பிவாக். காயத்ரி ஸ்பிவாக் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ் இந்த ஒர்க்ல பப்ளிஷ் ஆகுது. அப்புறம் ஒரு ஆந்தாலஜிக்கல் பப்ளிஷ் ஆகுது. அந்த ஆந்தாலஜியோட நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கான்ட்ரோவர்சி அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் நேம் மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ரைட்டிங் டிகிரி 0 1953 பப்ளிகேஷன். மித்தாலஜிஸ் வந்து 1957. இது நெட் கொஸ்டின். மித் டுடே அப்படின்ற எஸ்ஏ வந்து எதுல அப்பியர் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து மித்தாலஜிஸ்ல அப்பியர் ஆகும் 1957. ஓகேவா? இதுல தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எலமெண்ட்ஸ் ஃபார் செமியாலஜி அப்படின்னு ஒர்க் எழுதியிருப்பார் 1964ல. அப்புறம் ரெட்டாரிக் ஆஃப் இமேஜ் அதுவும் 1964ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் நரேட்டிவ். அப்புறம் டெத் ஆஃப் த ஆத்தர். டெத் ஆஃப் த ஆத்தர் இஸ் பர்த் ஆஃப் த ரீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு ஒர்க் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஆத்தர் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவர் வந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறம் யார் வந்து பிறப்பா அப்படின்னு சொன்னா பர்த் வந்து ரீடர் வந்து பிறப்பாங்க அப்படின்றதுதான் டெத் ஆஃப் த ஆத்தர் இஸ் பர்த் ஆஃப் த ரீடர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுக்கெல்லாம் இயர் கண்டிப்பா தெரியணும். ரொலான் பாத்தஸ்ல எல்லாத்துக்குமே இயர் தெரியணும். 53ல தான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 57 ரெட்டரிக் ஆஃப் இமேஜும் சரி, எலமெண்ட்ஸ் ஆஃப் செமியாலஜியும் சரி, ரெண்டுமே 64ல தான் பப்ளிஷ் ஆகுது. டெத் ஆஃப் த ஆத்தருக்கு இயர் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்புறம் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க். அதுக்கு கீழே மொத்தம் 4 ஒர்க்ஸ் வரும். அது வந்து எஸ் பார் Z 1970ல பப்ளிஷ் ஆயிருக்கும்.
அதுல தான் வந்து பல்சாக்கோட சராசன் அப்படின்ற ஒர்க்க வந்து அவர் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ரீடர்லி டெக்ஸ்ட், ரைட்டர்லி டெக்ஸ்ட் அதுல தான் வரும். 5 கோட்ஸ் பத்தி எஸ் பார்ஜர்ல தான் பேசியிருப்பாங்க. இதுதான் நான் சொன்னேன். ஹெரோட கல்ச்சர பத்தி பேசுவாங்க. அவளோட கல்ச்சர பத்தி பேசுவாங்க. கல்ச்சுரல் கோட் அப்படின்னு பார்த்தோம். சிம்பாலிக்கா போற போக்குலாம் வந்து திட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். சிம்பாலிக்கா, போர்லெட்டிக் அண்ட் செமிக் அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த ஒர்க்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு. அப்புறம் எம்பரர் ஆஃப் சயின்ஸ் 1970. அப்புறம் ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் 1973. அதுக்கு கீழ தான் என்ன டெர்ம் வரும் அப்படின்னா, பிளஸைர் அண்ட் ஜாய்ஸஸ் அப்படின்ற இந்த 2 டெர்ம் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இமேஜ், மியூசிக் அண்ட் டெக்ஸ்ட் வந்து 1977. கைஸ் 1 மினிட். நான் சார் கொஸ்டின் மட்டும் கேட்டுட்டு இருங்களேன். Yes, ma'am. So, very morning, friends. சிம்பாலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு நேற்று ஒரு மூவ்மெண்ட் பார்த்தோம். அதில் ஒரு 2 ரைட்டர்ஸ் நம்ம பார்த்தோம்ல. அந்த 2 பேர் யாரெல்லாம்? சிம்பாலிஸ்ட் மூவ்மெண்ட்ல ஒரு 2 ரைட்டர். ஒருத்தர் T.S. Eliot. T.S. Eliot, இன்னொருத்தர் அர்தர் சைமன்ஸ். 1967ல ஒரு 2 ஒர்க் ஆஃப் ஆர்ட் பப்ளிஷ் ஆச்சு நம்ம பார்த்தோம்ல. 1967 ஒரு ட்ரிலஜியும் இன்னொரு ஒர்க்கும் பார்த்தோம். அப்ப ட்ரிலஜி இப்ப நம்ம சொன்னோம். 1967ல டெரக் வால்கோட்டோட ஒரு ஒர்க் ஒன்று பார்ப்போம். Dream at the Monkey Mountain. அந்த மங்கி மவுண்டன் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் இப்ப பார்த்தோம்ல Death of the Author. டெத் ஆஃப் த ஆத்தர் ஆஃப் கிராமட்டாலஜி. இன்னொன்னு இப்ப பார்த்தோம்ல நம்ம ஸ்ட்ரக்சர். ரைட் ஆன். ஸோ ஹென்ரி டொரேசியன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 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 ரைட்டரை பார்த்தோம் இந்தியன் லிட்ரேச்சர்ல. ஸோ அவர் வந்து ஒரு ஒர்க்ல பைரனோட கயரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி எழுதியிருப்பாருன்னு பார்க்குறோம். அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை கொஞ்சம் அப்படியே தழுவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டொரேசியோட ஒர்க். நேற்று பார்த்தோம். அவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதினாரு பார்த்தோமா. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒர்க் எழுதினாரு. ஞாபகம் இருக்குதா? சார் தேங்க்யூ சார். எந்த கொஸ்டினோட நிக்கிறீங்க? எதுக்கு ஆன்சர் பண்ணல இன்னும்? தேங்க்யூ. இல்ல இந்த ஹென்ரியோட ஒர்க் பத்தி பேசிட்டு இருந்தோம் மேம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். மேம் ஹென்ரி டொரேசியோட ஒர்க்ஸ் பேசிட்டு இருந்தோம் ஹென்ரி மேம். டொரோசியோ. ஹாப் ஆஃப் இந்தியா. ஆ, ஆமா. அது ஹிந்துஸ்தானி பீப்பிள்ஸ்னு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ம். ஓகே. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ இயர் பார்க்கும்போது இமேஜ் மியூசிக் டெக்ஸ்ட் வந்து டேரக்டா கேட்டிருக்காங்க. அதனால 1977 அப்படின்றது தெரியும். ரொலன் பாத்தஸை பெட்டர் தரோ பண்ணிருங்க. மேல இருந்து கீழ வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன பேசியிருக்காரு, எந்தெந்த டேர்ம் எந்தெந்த ஒர்க்குக்கு கீழே வருது, அவர் எப்போ பிறந்தாரு செத்தாரு வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோட ஆர்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் இன் கரெக்ட் chronological ஆர்டர் ஆஃப் பப்ளிகேஷன். ஓகேவா? அகமத் அலியோட ட்வெலைட் இன் டெல்லி அப்படின்ற ஒர்க், சம்மன் நாகலோட அசடி, மனோகர் மல்கோகரோட டிசன்ட் ட்ரீம், முல்க்ராஜ் ஆனந்தோட அன்டச்சபிள், கேஏ அப்பாஸோட டுமாரோ இஸ் அவர்ஸ். இது மட்டும் தெரியாது உங்களுக்கு. ரிமைனிங் இருக்கிற திங்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல மனோகர் மல்கோகர் எந்த இயர்ல போனா இருப்பாரு? மேங்கோட ரேட் என்ன? 1913ல அவர் போனா இருப்பார். நான் வந்து பர்த் இயரை கேட்டுட்டு இருக்கேன். ஒர்க்கோட நம்பர் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரியா? மனோகர் மல்கோகர் வந்து 1913ல போனா இருப்பாரு. சம்மன் நாகல் நயன்தரா கூடயும் ரூத் கூடயும் பார்த்தோம். 27. 1927ல பிறந்திருப்பாங்க. முல்க்ராஜ் ஆனந்த் 1905. 1905ல பிறந்திருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு 3 பேரோட பர்த் இயர் தெரியும். அகமத் அலிக்கும் கே அப்பாஸ் மட்டும் தான் தெரியுது. ஓகே, லெட் பி அசைட். இதுல சம்மன் நாகலோட அசடி வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கும். சாரி, சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கோம். எந்த இயர் ஞாபகம் இருக்கா? ஓகே. அன்டச்சபிளோட இயர்
சரி. நான் வொர்க்ஸ திருப்பி சொல்லிக் குடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம அகைன் கொஸ்டின் போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அகமது அலி. ஓகேவா? அகமத் அப்படின்னு ஆரம்பிச்சுச்சுன்னா, அது அமகதாபாத்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஊரோட பேரு. அதே மாரி அவரோட வொர்க்ல என்ன வரும் அப்படின்னா, இன்னொரு ஊரோட பேர் வரும். ட்விலைட் அண்ட் டெல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமத் அப்படின்னு ஆரம்பிச்சா அகமதாபாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி இஸ் அ பாகிஸ்தானி நாவலிஸ்ட். அவரோட வொர்க் வந்து ட்விலைட் அண்ட் டெல்லி. இந்த ஒரு வொர்க் தான் இம்பார்ட்டன்ட். அது ஆல்ரெடி நெட்ல கேட்டுட்டாங்க. ஓகேவா? ட்விலைட் அண்ட் டெல்லி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அகமதாபாத்ன்னு வருது. அதனால வொர்க்ல வந்து என்ன வருது அப்படின்னா, டெல்லி அப்படின்ற ஒரு டெர்ம் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சம்மன் நாகல். சம்மன் நாகல் 1927ல born ஆயிருப்பாங்க. சம்மன் நாகலோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும் அப்படின்னா, என்னோட ட்ரூ ஃபேஸஸ், மை ட்ரூ ஃபேஸஸ் அப்படின்றது தான் அவரோட டெபியூ ஒர்க். அவர் குவார்டரேட் எழுதியிருப்பாரு. ஒரு காந்தி குவார்டரேட் அப்படின்னு ஒரு குவார்டரேட் எழுதியிருப்பாரு. அது வந்து அசடி அப்படின்ற ஒரு ஒர்க். இதுதான் 1975. சாகித்ய அகாடமி அவார்டு எந்த இயர்ல வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1977ல வாங்கியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரவுன் அண்ட் த லயன் கிளாத் அப்படின்னு ஒரு ஒர்க் 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் சால்ட் ஆஃப் லைஃப், ட்ரைம்ப் ஆஃப் ட்ரை கலர் அப்படின்றது இந்த 4 ஒர்க்குமே அவரோட காந்தி குவார்டரேட் கீழ வருது. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து 75, 77ல அவார்ட் ஆயிருக்கு. சாரி அவார்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் கிரவுன் அண்ட் த லயன் கிளாத். கிரவுனும் சரி ஒரே ஒரு ராஜாக்கு தான் கொடுப்பாங்க. அதனால 1ல முடியும் 1981. சால்ட் ஆஃப் லைஃப். சால்ட் வந்து எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். அதனால 90. ஓகேவா? 0ல முடியும். பட் 90 சால் சத்தியாகிரகா பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் ட்ரைம்ப் ஆஃப் ட்ரை கலர். ட்ரை கலர் அப்படின்றப்ப அதுல 3 கலர்ஸ் இருக்கும். ஆனா பப்ளிஷ் ஆன இயர்ல என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஓகேவா? 3னா 3 தான் வந்திருக்கணும். பட் அதுல என்ன இருக்கும்னா 2 இருக்கும். இந்த மாதிரி 4 நம்பர்ஸையும் ஞாபகம் இருக்கும். அசடி வந்து 75, கிரவுன் வந்து 1 தான் இருக்கணும் 81, சால்ட் ஆஃப் லைஃப் வந்து 90, ட்ரைம்ப் ஆஃப் ட்ரை கலர். ட்ரை கலர்ன்றனால 3 இருக்கும். பட் 2 தான் இருக்கும் 1992. இது எல்லாமே வந்து யாரோடது? சம்மன் நாகல். சம்மன் நாகலோட ஒர்க். ஓகேவா? சம்மன் நாகலுக்கு மொத்தமே இவ்வளவுதான். ட்ரூ ஃபேஸஸ்ன்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்புறம் அசடி, தி கிரவுன் அண்ட் தி லயன் கிளாத், சால்ட் ஆஃப் லைஃப், ட்ரைம்ப் ஆஃப் ட்ரைகல். இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீடம் பத்தி இருக்கதா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து தி ஸ்டோரி ஆஃப் லாலா கனிஷ் ராமன் கொடுத்திருக்காங்களா. நாவல் கலர்ஸ் பீரியட் ஆஃப் அசாசினேஷன் ஆஃப் மகாத்மா காந்தி இன் ஜூன் 30, 1948. ஓகேவா? அவரை வந்து அசாசினேட் பண்ண டைம் பீரியட்ல இருக்கிற ஸ்டோரி லாலா கனிஷ் ராம் அப்படின்ற ஒரு பர்சனை பத்தி தான். அசடி அப்படின்ற ஒர்க் வந்து 1977ல அது அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் நம்ம யாரை பார்த்தோம்? அமகதாபாத் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஒர்க்? ஒர்க் என்ன பார்த்தோம்? அகமது ஃபர்ஸ்ட் அலி. அகமது அலி பார்த்தோம்டா. ஒர்க் என்ன? Twilight and Delhi. ட்விலைட் அண்ட் டெல்லி. பப்ளிகேஷன் இயர் 1940. ஓகேவா? 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்கு. இயர் தெரிஞ்சுக்கோங்க 1940. ட்விலைட் அண்ட் டெல்லி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இல்லைன்னா லைட் வந்து முட்டை மாதிரி தானே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்விலைட் லைட். ஓகேவா? 1940 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஒர்க் ஆல்ரெடி நெட்ல கேட்டாச்சு அது. ஓகேவா? அப்புறம் மனோகர் மல்கோகர். மனோகர் மல்கோகர் என்ன வேர்ட் சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? மேங்கோ. மேங்கோ சொன்னோமா? சோ இந்த கதை வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, மேங்கோக்காக 2 நாடும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப இது வந்து எத பத்தின ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னா, வார பத்தின ஸ்டோரி. இது மட்டும் தான் ஞாபகம் வரணும். மேங்கோட ரேட் என்ன? அப்புறம் மேங்கோக்காக 2 நாடும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றது தான் கதை. ஓகேவா? இப்போ ஒரு வார் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா, மேல வந்து என்ன பறக்கும்? அங்க எல்லாரும் இறந்து போறாங்க அப்படின்றதுக்காக சீ ஹாக் வந்து பறக்கும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சீ ஹாக் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் டிஸ்டன்ட் ட்ரம். வார் நடத்துறதுக்கு முன்னாடி 2 பக்கமே ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம் அடிப்பாங்கல்ல. அதனால டிஸ்டன்ட் ட்ரம். ட்ரம் அடிச்சது 2 பக்கத்துல இருக்க ஷேடோஸும் வந்து நின்றுவாங்க. காம்பேக்ட்காக சண்டை போடுறதுக்காக. சோ அடுத்தது காம்பேக்ட் ஆஃப் ஷேடோஸ். ஓகேவா? 2 டீமையும் லீட் பண்றதுக்கு யார் இருப்பா? பிரின்சஸ் இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சீ ஹாக். அப்புறம் ட்ரம் அடிக்கிறாங்க. அப்புறம் காம்பேக்ட் ஆஃப் ஷேடோஸ். 2 பக்கமும் ஷேடோஸ் வந்து நின்னுட்டாங்க. 2 பக்கமும் பிரின்சஸ் இருப்பாங்க. சோ தி பிரின்சஸ். அப்புறம் பெண்ட் இன் தி கேஞ்சஸ். பெண்ட் இன் தி கேஞ்சஸ் நிறைய தடவை நெட் கொஸ்டின். ஓகேவா? பெண்ட் இன் தி கேஞ்சஸ் வந்து 1964ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட எபிகிராஃப் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ராமாயணால இருந்து எடுத்திருப்பாங்க. இது எதை பத்தி பேசும் அப்படின்னா, காந்திஜியோட நான் வயலன்ஸ் பத்தி பேசும். இதுல 3 புரோட்டகனிஸ்ட் வருவாங்க. அந்த 3 பேரோட ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல ஒரு கிளப் வரும். அந்த கிளப்போட நேம் என்ன? ஹனுமன் கிளப். இது மட்டும் தெரிஞ்சா போதும். பெட் இன் தி கேஞ்சஸ் வந்து நிறைய தடவை நெட் கொஸ்டின். ஓகேவா? 1964 பப்ளிகேஷன். பிரின்சஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா, கேஞ்சஸ் ரிவர் பக்கத்துல தான் நடக்க போகுது. அப்போ வார் அப்படின்னு சொன்னா 2 டீமுக்கும் மாத்தி மாத்தி ஸ்பை வச்சிருப்பாங்க. டெஃபினட்டா அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அதனால அடுத்த ஒர்க் வந்து ஸ்பை இன் ஆம்பர் அப்படின்னு பாக்குறோம். அப்போ வார் நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல கெட்டது. அதனால டெவில்ஸ் விண்ட் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஷாலிமர், பேண்டிகூட் ரன். பேண்டிகூட்னா ஒண்ணும் இல்ல, பெருச்சாலி. ஓகேவா? பேண்டிகூட் ரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாலிமர் அப்படின்னு பார்க்கும்போது ஷாலிமர் த கிளவுன் அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? யாரோட கதையில படிச்சோம்? அவள பார்த்ததும் எல்லாரும் மண்டி போடுவாங்கன்னு சொல்லி அந்த லைனை கிராஸ் பண்ணுவோம். ரஷ்யோடுங்க. யார் சார்? இந்தியன் ரைட்டர் தான். 1947ல born ஆயிருப்பாரு. ரஷ்ஜி. Manrushdi. ரஷ்டியோடது. நீங்க ரஷ்டி தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா? எஸ் மேம். சாரி சார், எனக்கு ஒழுங்கா கேட்கல.
சல்மான் ரஷ்டி தான் கரெக்ட். ஷாலிமார் த கிரவுன் வந்து யாரோட ஒர்க் அப்படின்னா சல்மான் ரஷ்டியோடது. ஓகே, வெறுமனையா ஷாலிமார் அப்படின்னு யார் எழுதியிருக்கானா அப்படின்னா மனோகர் மல்கோகர். சோ மனோகர் மல்கோகர் அப்படின்னு பார்க்கும்போது மாங்கோக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. மாங்கோட ரேட் என்னன்னா 13 அப்படின்னு பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் வார் நடக்க போகுது அப்படின்னா பறவை மேல வரும், அதனால சீ ஹாக்கு. அப்புறம் டிஸ்டன்ட் ட்ரம் வந்து எப்படி இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி ட்ரம்னு சொல்லி யாரோட ஒர்க்கு சொல்லி கொடுத்தேன்? டோல் ட்ரம்மர்ஸ். டோல் ட்ரம்மர்ஸ் யாரோட ஒர்க்கு? டோல் ட்ரம்மர்ஸ் யாரோட ஒர்க்? டூரிஸ்ட் மெக்கா, ரெஸ்டாரண்ட், டோல் ட்ரம்மர்ஸ், கேபிட்டிவ்ஸ், கோவா, மான்சூன், ஆங்கர், அங்கிரி ஒன்ஸ், பெங்கால் ட்ரிலஜி யாரோடது இதெல்லாம்? டூரிஸ்ட் மெக்கான்னு யாருக்கு படிச்சோம்? ஆசிஃப் குறும்பார். ஆசிஃப் குறும்பாய். ஓகேவா? அவரோட ஒர்க் தான் நான் டோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ட்ரம் வந்து ரவுண்டா தான் இருக்கும். அதோட பப்ளிகேஷன் இயர் வந்து 1960 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கும் நம்புறேன். இருக்கா? கதை ஞாபகம் இருக்குது மேம். கதை ரைட்டும் வரல. ஞாபகம் இருக்கு. ஆனா இயர் ஞாபகம் இல்ல. சரி, ஓகே. ரிவைஸ் பண்ணுங்க, ஞாபகம் வரும். ஓகேவா? நான் என்ன சொல்லிக் குடுத்தேன்னா, ட்ரம்ல வந்து அடிப்பாங்கன்னு சொன்னேன். சோ ட்ரம்மர்ஸ் அப்படின்றப்ப அது வந்து ட்ரம் வந்து ரவுண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதனால 16 சொல்லிக் குடுத்தேன். அதே மாரி தான் இங்கேயும் ட்ரம்னு ஒரு வேர்ட் வருது. இதோட இயரும் 60 தான். சரியா? இந்த டிஸ்டன்ட் ட்ரம் வந்து மனோகர் மல்கோகரோடது. அந்த டோல் ட்ரம்மர்ஸ் வந்து ஆசிஃப் குர்பாயோடது. ஓகேவா? சோ மேல பறவை வந்துருச்சு. அப்புறம் ட்ரம் அடிக்கிறாங்க. 2 பக்கமும் ஷேடோஸ் வராங்க. சோ காம்பாக்ட் ஆஃப் ஷேடோஸ் அப்படின்னா 2 டீம் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆப்போசிட் டீம் இருந்தா தானே வாரே நடத்த முடியும். அதனால அதோட பப்ளிகேஷன் இயர்ல என்ன வரும் அப்படின்னா 2 வரும். 1962. ஓகேவா? அப்புறம் பிரின்சஸ் 63, பெண்ட் இன் த கேஞ்சஸோட இயர் டெஃபினட்டா தெரியணும் 64. அப்புறம் 2 பக்கமும் ஸ்பை வச்சிருப்பாங்க. ஸ்பை ஆம்பர், டெவில்ஸ் விண்ட் வார் நடக்க போறதுனால, அப்புறம் ஷாலிமர், பேண்டிகூட் ரன். எனக்கு இந்த கீழ இருக்கிற எதுக்கு இயர் தேவையில்ல. எனக்கு மேல இருக்கிற அவளுக்கும் எனக்கு இயர் வேணும். 59ல கதை ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்டன்ட் ட்ரம், காம்பாக்ட் ஆஃப் ஷேடோஸ், பிரின்சஸ், பெண்ட் இன் த கேஞ்சஸ். கதை புரிஞ்சுச்சா இல்ல ரிப்பீட் பண்ணவா? புரியுது மேம். புரியுது. அதர்ஸ்? Yes, புரியுது. ma'am. புரியுது. தென் முல்க்ராஜ் ஆனந்த். நேத்தே இவரை பார்க்கணும்னு நினைச்சேன். இவர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கா. சோ இங்கேயே பாத்துரலாம் இவரை. சரியா? சோ முல்க்ராஜ் ஆனந்த் வந்து எந்த இயர்ல born ஆயிருப்பாரு அப்படின்னா 1905ல born ஆகி 2004ல டிமைஸ் ஆயிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். இவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா பெஷ்வார் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருப்பாரு இந்தியால. எங்க கிராஜுவேட் ஆயிருப்பாரு அப்படின்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் லண்டன்லயே அவரோட படிப்பை வந்து முடிச்சிருப்பாரு. இவர் வந்து ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் ஆஃப் இந்தோ ஆங்கிலிக்கன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த இந்தோ ஆங்கிலிக்கன் ஃபிக்ஷனுக்குள்ள யாரெல்லாம் வருவா அப்படின்னா முல்க்ராஜ் ஆனந்த், ஆர்.கே. நாராயணன், அகமது அலி, ராஜாராவ். ஓகேவா? அகமது அலியை ஆட் பண்ணிக்கோ. அகமது அலிக்கு இப்பதான் ஒர்க் பார்த்தா டுலைட் இன் டெல்லி 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒர்க் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஒர்க் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவர் ட்விஸ்டா இருந்துக்கலாம், கிரேட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம், டேவிட் காப்பர்ஃபீல்டா இருக்கலாம், அந்த மார்ஷலியா பிரசன்ட் பத்தி பேசியிருப்பாரு. பிள்ளையில வந்து ஏன் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அந்த ஏஜ்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விழிப்புணர்வா அவர் வந்து ஒர்க்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாரு. அதே மாதிரி தான் முல்க்ராஜ் ஆனந்தும் கரண்ட்ல என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, பீப்புள்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, கேஸ்ட் ரிலீஜியஸ் எல்லாம் எப்படி டாமினேஷனா இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி அவர் பேசியிருப்பாரு. அதனாலதான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி முல்க்ராஜ் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் வந்து யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ப்ளூம்ஸ்பெரி குரூப். ப்ளூம்ஸ்பெரி குரூப்னால யார் ஞாபகம் வருவா? Virginia Woolf. வர்ஜினியா வுல்ஃப். ஓகேவா? தென் இவரோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா இஎம் ஃபாஸ்டர். இஎம் ஃபாஸ்டருக்கு நேத்து ஒரு ஒர்க் பார்த்தோம்ல, நிராட்சி சௌத்ரியோட ஒர்க்கு ரிப்ளை எழுதிருப்பாருன்னு சொல்லிட்டு. Passage to India. பேசேஜ் டு இந்தியா அப்படின்ற ஒர்க் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு த்ரெட், ஹோவர்ட்ஸ் எண்டு, அப்புறம் மௌரிஸ், இது எல்லாமே அவரோட ஒர்க்னு பார்த்தோம். மௌரிஸ் வந்து 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுதான் அவரோட ஹோமோசெக்சுவல் அப்படின்னு அவர் வந்து ஹோமோசெக்சுவல் அப்படின்றத அந்த ஒர்க்ல தான் ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சோ இஎம் ஃபாஸ்டர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவர் எதுல ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா டிஎஸ் எலியட்டோட மேகசின் கிரைட்டீரியான்னு தெரியும். அந்த மேகசின்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. கிரைட்டீரியன் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் உயிரோட இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஸ் எலியட் அப்படின்னாலே வேஸ்ட் தான் ஞாபகம் வரும். அது 1922. அதே வருஷத்துல தான் அவர் கிரைட்டீரியானே ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 1922ல இருந்து 1939 வரைக்கும் கிரைட்டீரியான் உயிரோட இருந்திருக்கும். ஓகேவா? தென் இவர் எந்த மேகசினை ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு? மார்ஜ் அப்படின்னு ஒரு மேகசினை ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு 1946ல. ஓகேவா? ஜார்ஜ் ஆர்வெல் வந்து இவரோட ஒரு ஒர்க்குக்கு ரிவ்யூ எழுதியிருப்பாரு. அது என்ன ஒர்க் அப்படின்னா ஸ்வாட் அண்ட் த சிக்கல். ஸ்வாட் அண்ட் த சிக்கல் வந்து இவரோட ட்ரிலஜில வர ஒன் ஆஃப் த ஒர்க், as well as இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு யார் ரிவ்யூ எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் ஆர்வெல் வந்து எழுதியிருப்பாரு. இவர் யார் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு அப்படின்னு சொன்னா காந்திஜி ஐடியாலஜி பத்தி, அப்புறம் கால் மார்க்ஸை பத்தி இவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாரு. இவ்வளவு மேட்டர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா முல்க்ராஜ் ஆனந்துக்கு இருக்கு. இதுல இருக்க எல்லா பாயிண்ட்டும் படிக்கணும். எல்லா கூட்டமும் வரும். ப்ளூம்ஸ்பெரி குரூப் வருது, இஎம் ஃபாஸ்டர் வராரு, டிஎஸ் எலியட்டோட கிரைட்டீரியன் மேகசின் வருது, அவர் ஓனா கண்டுபிடிச்ச மேகசின். ஸ்வாட் அண்ட் த சிக்கலுக்கு யார் ரிவ்யூ எழுதியிருக்கா அப்படின்னா ஜார்ஜ் ஆர்வெல். இன்ஸ்பயர் ஆனது வந்து காந்திஜி ஐடியாலஜி பத்தி, as well as influenced by கால் மார்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஜார்ஜ் ஆர்வெலோட 1984 எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்?
குயிக்கா ஆன்சர் வர வேணாமா? அதே 19 அப்படியே போட சொன்னேன். 84ல 8 பாதியா உடைக்க சொன்னேன். கடைசி நம்பர் எதுல முடியும்னு சொன்னேன்? 45ல மேம். 49 45 வந்து அனிமல் ஃபார்ம். ஓகேவா? 49 ஜார்ஜ் ஆர்வலோட 1984 எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1949. அனிமல் ஃபார்ம் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 45ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்புறம் இவரோட அவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் பீஸ் பிரைஸ் வந்து 1953ல வாங்கியிருக்காரு. பத்ம பூஷன் வந்து 1968ல வாங்கியிருப்பாரு. சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1971ல வாங்கியிருப்பாரு. ஓகேவா? இது எல்லாமே அவரோட அவார்ட்ஸ். இது ரெண்டும் கண்டிப்பா தெரியும். பக்த பூஷனும் சாகித்ய அகாடமி அவார்டும். இவரோட நாவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் அன்டச்சபிள். அன்டச்சபிள் 1935 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதே 1935ல தான் ஆர்கே நாராயணோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஒர்க்? ஆர்கே நாராயணோட எந்த ஒர்க்டா ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்? சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல மேம் நான் ஏகே ராமானுஜம் ஏகே குழப்பிட்டேன். ராமானுஜம் போயிட்டீங்களா? சரி, ஓகே. ஆர்கே நாராயணன். ஓகேவா? நாராயணன் தான் சொன்னேன். நாராயணன் ஃப்ரெண்ட்ஸ பத்தி காலேஜ் பத்தி பேசிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன்ல. அந்த கதை தான் வரும். சோ ஆர்கே நாராயணனோட ஒர்க் வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 1935ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம முல்க்ராஜ் ஆனந்தோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்க்கும்போது அன்டச்சபிள். அதுவும் 1935ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அன்டச்சபிள்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1935. இது வந்து தலித் பீப்புள்ஸ் மாதிரி. ஓகேவா? அந்த ஸ்வீப்லாம் பண்ணுவாங்கல்ல. ரோட ஸ்வீப் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு பீப்பிள்ஸ வந்து எப்படி இந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணுது அப்படின்ற மாரி அன்டச்சபிள் அப்படின்ற ஒர்க் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் கூலி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1936. அப்புறம் 2 லீவ்ஸ் அண்ட் த பட் அப்படின்னு எழுதியிருப்பார் 1937. ஓகேவா? அதுக்கப்புறம் இவரோட லால் சில் ட்ரிலஜி இல்லன்னா வில்லேஜ் ட்ரிலஜின்னு ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பார். அதுல தான் த வில்லேஜ், அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், த ஸ்வாட் அண்ட் த சிக்கல். ஓகேவா? சோ த வில்லேஜ் அப்படின்ற ஒர்க் வந்து 39, அக்ராஸ் த பிளாக் வாட்டர் 39, அப்புறம் ஸ்வாட் அண்ட் த சிக்கல் வந்து 42. ஓகேவா? சோ இந்த 3 டைட்டிலுமே இம்பார்ட்டன்ட். இந்த வில்லேஜ் அப்படின்ற வர புரோட்டகனிஸ்டோட நேம் என்ன அப்படின்னா லால் சிங். அதனால தான் அது வந்து லால் சிங் ட்ரிலஜி ஆர்னா வில்லேஜ் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா பஞ்சாப். ஓகே. சோ 3 டைட்டிலும் தெரியணும். த வில்லேஜ், அக்ராஸ் த பேக் வாட்டர்ஸ், ஸ்வாட் அண்ட் த சிக்கல். இந்த 3 ஒர்க்குமே வந்து லால் சிங் ட்ரிலஜி, வில்லேஜ் ட்ரிலஜி கீழ வருது அப்படின்னு பாக்குறோம். இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவர் நிறைய எழுதியிருப்பாரு. பிக் ஹார்ட், 7 Summers, The Private Life of an Indian Prince, The Road, Death of the Hero, Confession of a Lover, Gauri, Bubble, 9 Moods of Barda, Reflections on the White Elephant. White Elephant அப்படின்றது இவரோடது நான் அடிக்கடி கேட்டிருப்பேன். அதனால உங்களுக்கு தெரியும். White Elephant வந்து முல்க்ராஜ் ஆனந்தோடது. அதை விட்டுருங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒர்க்ஸ் வந்து அன்டச்சபிள். யார சொல்றாங்கன்னா கூலி. அப்புறம் 2 லீவ்ஸ் அண்ட் பட். இது வந்து ஓப்பனிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ட்ரிலஜி, லால் சிங் ட்ரிலஜி கீழ வருது என்னன்னா வில்லேஜ். வில்லேஜ் எங்க வரும்? அதை கிராஸ் பண்ணா வரும். ஆனா அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், அப்புறம் ஸ்வாட் அண்ட் த சிக்கல். இது வந்து அவரோட ட்ரிலஜி அப்படின்னு பாக்குறோம். இவரோட அதர் ஒர்க்ஸ் எனக்கு இதுல இருந்து எனக்கு கதை வந்து சொல்ல தெரியும். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து த ரோட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ரோட்ல வந்து யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது அப்படின்னா ஹீரோக்கு வந்து. அதனால டெத் ஆஃப் த ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. சோ அந்த டைம் பார்த்து யார் கன்ஃபியூஷன் பண்ண வந்தா அப்படின்னா அவரோட லவரோட நேம் என்ன அப்படின்னா கௌரி. பட் அவனை வந்து பபுள்ல போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐ மீன் ஆம்புலன்ஸ்ல. ஓகேவா? அதான் பபுள் வந்து 1984. சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். த ரோடு, டெத் ஆஃப் த ஹீரோ, கன்ஃபெஷன் ஆஃப் அ லவர், கௌரி, த பபுள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல இருக்கிற ஒர்க்கும் சரி, இந்த கீழ இருக்கிற இந்த 9 மூட்ஸ் ஆஃப் பரதா இதை நம்ம தனியா தான் பிடிக்கணும். பிக் ஹார்ட், 7 Summers, The Private Life of an Indian Prince. ஓகேவா? இந்த 3 ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் The Road, Death of the Hero, Confession of a Lover, கௌரி, The Bubble. இது எல்லாமே இவரோட ஒர்க்ஸ்னு பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். சோ ஓப்பனிங் எதுல ஸ்டார்ட் ஆகுது? அன்டச்சபிள். அன்டச்சபிள். செகண்ட் ஒர்க் கூலி. கூலி. தேர்ட் ஒர்க் அந்த பிளான்டேஷன் ஆஃப் டீ, 2 லீவ்ஸ் 2 லீவ்ஸ் அண்ட் அண்ட் பட்ஸ். ஓகேவா? சோ 35 ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து 35, அப்புறம் 36, அப்புறம் 37ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் தான் லால் சிங் ட்ரிலஜின்னு பார்த்தோம். லால் சிங் ட்ரிலஜி ஒரு வில்லேஜ் ட்ரிலஜின்னு பாக்குறோம். அது ஃபர்ஸ்ட் ஒர்க் வில்லேஜ். செகண்ட் ஒர்க் எதை கிராஸ் பண்ணா வரும்? அக்ராஸ் த வாட்டர், பிளாக் வாட்டர். பிளாக் வாட்டர். அவ்வளவுதான். அந்த பிளாக் வாட்டரை கிராஸ் பண்ணிட்டா வில்லேஜ் வந்துரும். அதனால அக்ராஸ் த பிளாக் வாட்டர். தேர்ட் ஒர்க் ஸ்வாட் அண்ட் த சிக்கல். சிக்கல். அதுக்கு யார் ரிவ்யூ எழுதிருப்பா? யார் டைட்டில் கொடுத்திருப்பா? ஜார்ஜ் ஆர்வெல். ஜார்ஜ் ஆர்வெல். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பிக் ஹார்ட், 7 Summers, பிரைவேட் லைஃப் அண்ட் இந்தியன் பிரின்ஸ், அப்புறம் தான் ரோடு, டெத் ஆஃப் த ஹீரோ, கன்ஃபெஷன் ஆஃப் லவர், கௌரி, பபுள், 9 மூட்ஸ் ஆஃப் பரதா, ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ஒயிட் எலிஃபென்ட். இது எல்லாமே இவரோட ஒர்க்ஸ். ஓகே. எனக்கு ஓப்பனிங் எல்லாத்துக்கும் இயர் தெரியணும். இதுக்கு இயர் தெரியலனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு ஓப்பனிங் மட்டும் இயர் படிங்க. அதுக்கப்புறம் நம்ம லேட்டரா அதை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவரோட ஒர்க்ஸ் பார்க்கும்போது ஓல்ட் விமன் அண்ட் த கவ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது வந்து 1960ல பப்ளிஷ் ஆகும். இதுல வர ப்ரோட்டகனிஸ்டோட நேம் என்ன அப்படின்னா கௌரி. இது இந்த ஓல்ட் விமன் அண்ட் த கவ் வந்து எங்க இருந்து எடுத்த ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா மித் ஆஃப் ராமாயணன்ல இருந்து எடுத்த ஒரு பாட்டு. ஓகேவா? இதுல வந்து ஹீரோயின் தான் வந்து சென்ட்ரல் ஃபிகரா இருப்பாங்க. அந்த ஓல்ட் விமன் அண்ட் த கவ் அப்படின்ற ஒர்க்ல. அப்புறம் மார்னிங் ஃபேஸ் அப்படின்ற ஒர்க் வந்து 1968ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுதான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கும் 1971ல. அதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்தா அவர் 1971ல அவார்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ மார்னிங் ஃபேஸ் 1968, சாகித்ய அவார்டு வந்து 71ல வாங்கியிருக்கோம். ஓகேவா? இது எத பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, காஷ்மீர்ல இன்ஹாபிடன்ட்ஸ் பீப்பிள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. இது 3 பார்ட்டா பிரியும். சிட்டி ஆஃப் த ட்ரெட்ஃபுல் நைட், த பிரிசன், த ரெஜிமெண்ட் அப்படின்னு 3 டைட்டிலா பிரியும். ஓகேவா? இது ஆல்ரெடி அவார்ட் வாங்கின ஒர்க். அதனால இது எத பத்தி பேசுது? எப்போ அவார்ட் வாங்குச்சு? இதுக்குள்ள வர 3 பார்ட் என்ன அப்படின்றது டெஃபினட்டா தெரியணும். சிட்டி ஆஃப் ட்ரெட்ஃபுல் நைட், த பிரிசன், த ரெஜிமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? தென் இவரோட எஸ்ஸேஸ். எஸ்ஸேஸ்ல வந்து இவருக்கு யாரெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரோ அவங்கள பத்திலாம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மார்க்ஸ். ஏன்னா கால் மார்க்ஸ் அவருக்கு முதலே தெரியும். அது பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் அப்படின்றத ஓப்பனிங்ல சொல்லிக் குடுத்தேன். அதனால கால் மார்க்ஸ் அந்த ஃபிரெடரிக் எங்கல்ஸ் ஆஃப் இந்தியா 1933 எழுதியிருப்பாரு. இதுக்கெல்லாம் இயர் தெரிய வேணாம். ஓகேவா? அப்புறம் கான்வர்சேஷன் இன் ப்ளூம்பெரி. ப்ளூம்பெரி குரூப் அவருக்கு பிடிக்கும்னு சொன்னாரு. அதனால இதையும் எழுதியிருப்பாரு. அப்புறம் லெட்டர்ஸ் ஆன் இந்தியா. ஆன் இந்தியான்றது நான் எதை ஞாபகம் வச்சுக்கிறேன், மகாத்மா காந்தியை வச்சு அவர் மீன் பண்ணி எழுதியிருக்காரு. அதனால லெட்டர்ஸ் ஆன் இந்தியா அப்படின்ற மீனிங்ல எழுதியிருக்காரு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் அப்பாலஜி ஃபார் ஹீரோயிசம்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் கோல்டன் பிரெத் வந்து இவரோடது. ஆல்ரெடி கோல்டன் நிறைய படிச்சிருக்கோம். அந்த கோல்டன் கூட பிரெத் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம முல்க்ராஜ் ஆனந்த் எழுதியிருப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? கிளியர் சார். படிச்சிடலாம்ல இன்னைக்கு இது வர. எஸ் மேம். ஏன்னா ட்ரிலஜில அந்த ட்ரியோல வந்து 3 பேர்ல 2 பேரை நீங்க படிச்சிட்டீங்க. ராஜாராவ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஆர்கே நாராயணன் தரோவ முடிச்சாச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது இவர் ஒருத்தர் மட்டும் தான். இவரை மட்டும் படிச்சிருங்க. ஓப்பனிங்ல உள்ள ஸ்டோரி சொல்லி கொடுத்தேன். இயர் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஸ்வாட் அண்ட் தி சிக்கிள் வரைக்கும் எனக்கு இயர் தெரியணும். அப்புறம் சாகித்ய அகாடமி அவார்டோட மார்னிங் ஃபேஸ் 68ல பப்ளிஷ் ஆகி 71ல வந்துச்சு அப்படின்றது தெரியணும். ஓல்டு உமன் அண்ட் கர்வ் அப்படின்றது இவரோட ஒர்க்ன்றது கண்டிப்பா தெரியணும். சரியா? அப்புறம் யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரோ அதுதான் எஸ்ஏஸா வரப்போகுது. கால் மார்க்ஸ், ப்ளூம்ஸ்பெரி குரூப், லெட்டர்ஸ் ஆன் இந்தியா, கோல்டன் பிரெத், அப்பாலஜி ஃபார் ஹீரோயிசம். இவரோட டைட்டில் ஆல்ரெடி ரிப்பீட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னு வந்து கோல்டன் படிச்சோம். அதனால கோல்டன் பிரெத்னு பார்த்தோம். டெத் ஆஃப் த ஹீரோ நமக்கு யாருன்னு தெரியும் ஆல்ரெடி. ரிச்சர்ட் ஆர்லிங்டன். ரிச்சர்ட் ஆலிங்டன் தெரியும். தலைவரும் டெத் ஆஃப் த ஹீரோ எபிடாஃப் ஃபார்னு எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ டெத் ஆஃப் த ஹீரோன்னு கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ல ஆப்போசிட் சைட்ல ரிச்சர்ட் ஆலிங்டன் இல்ல அப்படின்னா பயப்படக்கூடாது. அதுல யார் இருப்பா? முல்க்ராஜ் ஆனந்த் இருப்பாரு. ஓகேவா? ஸோ முல்க்ராஜ் ஆனந்த் இல்லைன்னா ரிச்சர்ட் ஆலிங்டன் 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க தான் இருப்பாங்க. கிளியர் தானே இவரு? அடுத்தது போலாம்ல கதைக்குள்ள. எஸ் மேம். ஓகே. சோ இவருக்கு வந்து சம்மேஷன் தெரியணும். அன்டச்சபிளுக்கும் கூலிக்கும் தெரியணும். ஓகேவா? சோ அன்டச்சபிள் வந்து 1935ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து எப்படி அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாரு அப்படின்னா, அவரோட ஆன்டியோட ரியல் லைஃப்ல வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கேட்டு தான் இவர் வந்து அன்டச்சபிள் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. இதுக்கு ப்ரிஃபேஸ் வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா இஎம் ஃபாஸ்டர். ஆல்ரெடி ஃப்ரெண்ட் வந்து இஎம் ஃபாஸ்டர்னு பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த அன்டச்சபிள் அப்படின்றதுக்கு ப்ரிஃபேஸ் யார் எழுதியிருப்பா அப்படின்னா இஎம் ஃபாஸ்டர். இதுக்கு தீம் வந்து என்ன அப்படின்னா கேஸ்ட் சிஸ்டம். கேஸ்ட் படி பீப்புள்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது யாரோட ஒன் டே லைஃப் பத்தி பேச போகுது அப்படின்னா பக்கா அப்படின்ற ஒரு பர்சன். பக்கா அப்படின்ற இந்த பர்சன் தான் வந்து ப்ரோட்டகனிஸ்ட். ஹி இஸ் a யங் ஸ்வீப்பர். தூப்பாங்க தெரியுமா? ரோட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போவாங்கல்ல அவங்க வந்து. ஓகேவா? அவன் வந்து கிளீனிங் ஒர்க்ல இருக்கான் அப்படின்றதுனால யாருமே அவனை தொடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு அன்டச்சபிளா தான் அவன் வந்து ட்ரீட் பண்றாங்க எல்லாருமே. அவனை மட்டும் இல்ல அவன் ஃபேமிலியும் சேர்த்து. பட் கடைசியா மகாத்மா காந்தி அந்த ஊருக்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, யாருமே அவங்களோட வேஸ்ட்டை வந்து கிளீன் பண்ண வேணாம். எதுக்கு ஹியூமன்ஸ் வச்சு எதுக்கு நம்ம கிளீன் பண்ணணும்? நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ற மாதிரி டாய்லெட் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி இந்த கதை வந்து எண்ட் ஆகும். சோ இது வந்து இதோட எண்ட் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா ஃப்ளஷிங் டாய்லெட் இன் இந்தியா வில் எண்ட் அன்டச்சபிலிட்டி அப்படின்றதா. இது வந்து மகாத்மா காந்தியோட தாட். அவர் வந்து கேமியோ ரோல்ல வந்திருப்பார். கேமியோ ரோல்னா கொஞ்சோண்டு வந்துட்டு போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ரோல்ல இந்த அன்டச்சபிள் அப்படின்ற இந்த ஸ்டோரிக்குள்ள அவர் வந்துட்டு போவாரு. வந்து எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போவார் அப்படின்னா ஃப்ளஷிங் டாய்லெட் மெத்தட் வந்துருச்சுன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்றது நம்ம நாட்டுல இருக்காது அப்படின்ற ஒரு தாட்டை வந்து அவர் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். கதை புரியுதா? புரியுதுங்க. ஓகே. இதுல வர்ற கேரக்டர்ஸ் யாரெல்லாம் என்ன ரோல் ப்ளே பண்றாங்கன்றது டெஃபினட்டா தெரியணும். இதுல வர்ற கேரக்டர்ஸ் மட்டும் தான் புக்லயும் வருவாங்க. சரியா? பக்கா அப்படின்றது புரோட்டகனிஸ்ட், லக்கா அப்படின்றது ஃபாதர், ரக்கா அப்படின்றது பிரதர், சோகினி அப்படின்றது அவங்களோட சிஸ்டர். இவங்க வந்து ஃபேமிலி. ஓகேவா? சோ ஃபாதர், பிரதர், சிஸ்டர், அப்புறம் நம்ம புரோட்டகனிஸ்ட் பக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல சாண்டிஸ் கிராத் அப்படின்னு சொல்லி சாரி சரத் சிங்னு ஒருத்தன் வருவான். சரத் சிங்னு ஒரு கேரக்டர் வருவான். அவன் வந்து ஒரு ஹை கேஸ்ட் மேன் as well as அவன் வந்து ஒரு குட் ஹார்ட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஹை கேஸ்டா இருந்தா சில பேர் கீழ இருக்கிறவங்க ஒழுங்காவே ட்ரீட் பண்ண மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி இந்த சரத் சிங் வந்து இருக்க மாட்டான். இவங்க அந்த ரோட்ல பாக்குறவங்க வைக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து குட்டா ட்ரீட் பண்ணுவான். ஓகேவா? அவன் வந்து நம்ம புரோட்டகனிஸ்ட்க்கு ஒரு கிஃப்ட் வந்து குடுப்பான். அது என்னது அப்படின்னு சொன்னா ஹாக்கி ஸ்டிக். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிஃப்ட் அவன் ஏதாவது குடுத்தான் அப்படின்னு சொன்னா ஹாக்கி ஸ்டிக் தான் அவன் வந்து கிஃப்ட்டா குடுப்பான். நம்ம புரோட்டகனிஸ்ட்க்கு வந்து குடுப்பான். புரோட்டகனிஸ்டோட நேம் என்ன? பக்கா. பக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுல ஒரு பிரீஸ்ட் வந்து வருவான். பிரீஸ்டோட பேர் என்ன அப்படின்னா பண்டித் காளிநாத் அப்படின்னு சொல்லி. அந்த பிரீஸ்ட் தான் கோயில்ல வந்து இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் பண்டித் காளிநாத் அப்படின்னு சொல்லி. அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா ஷோகினி ஒரு நாள் கோயில தூக்குறதுக்கு வந்தப்போ அவகிட்ட வந்து அவன் தப்பா பிஹேவ் பண்ணுவான். அதுலதான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். எப்படி எங்களை வந்து இப்படி தப்பா ட்ரீட் பண்றீங்க? யாருமே அவனை தப்பு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் அவளதான் தப்பு சொல்லுவாங்க. ஏன் கோயிலுக்குள்ள போன அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்போ அந்த தப்பு பண்ணது பிரீஸ்ட் ராங் டச் பண்ணது வந்து. பட் அந்த இடியட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த ஷோகினி அப்படின்ற பொண்ணு வந்து சொல்லுவாங்க. சோ அதுலதான் வந்து அந்த அந்த கேஸ்ட் டிஃபரன்சியேஷன் ரொம்ப காமிக்கிற மாதிரி
மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் இதுல வந்து ஒரு ஆர்மி பீப்பிள் ஒருத்தன் வருவான். மிஸ்டர் கார்னல் ஹட்சின்சன் அப்படின்னு சொல்லிட்டு. கேமியோ ரோல்ல யார் வருவா அப்படின்னு சொன்னா மகாத்மா காந்தி. தென் பாஷர் அப்படின்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து லாயர். அவன் வந்து இந்த பீப்பிள்ஸ் எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணுவான். அவங்க மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஷார்சர்ன்னு ஒருத்தர் வருவான். அவன் வந்து பொயட். அவன் வந்து இவங்கள சப்போர்ட் பண்ணுவான். இவ்வளவுதான் இதுல வர்ற கேரக்டர்ஸ். இதுல இருக்கிற எல்லாருமே தெரியணும். முக்கியமா சரத் சிங் தெரியணும். பண்டி காளிநாத் யார் தப்பா நடந்துக்கிட்டா அப்படின்றது. அப்புறம் கார்னல் ஹட்சியான் யார் கேமியோ ரோல் வரா அப்படின்னா மகாத்மா காந்தி. அவர் கடைசியா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு அப்படின்னா ஃபிளஷிங் டாய்லெட் மெத்தட் இஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. லாயரோட நேம் என்ன, போய்ட்டோட நேம் என்ன. இவ்வளவுதான் வந்து அன்டச்சபிள். முடிஞ்சா போய் சம்மேஷனை விக்கிபீடியால ரீட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். கிளியரா இது? ஓகே. ஓகேவா? அடுத்தது கூலி. கூலி அப்படின்றதுல புரோட்டகனிஸ்ட் யாருன்னா முன்னு அப்படின்னு இருப்பான். அவனுக்கு 14 வயசு ஓல்டு. ஓகேவா? அவன் வந்து ஒரு ஆர்ஃபன். இவன் வந்து இதுல வந்து எத பத்தி பேசுவாங்க அப்படின்னா கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், அதுக்கப்புறம் சைல்ட் லேபர் பத்தியும் பேசுவாங்க. கூலியில வந்து இந்த முன்னு அப்படின்ற பையன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மாத்தி மாத்தி வேலை பார்ப்பான். அந்த இடத்துல அவனோட ஓனர் எல்லாம் போட்டு அடிப்பாங்க. ப்ரொடெஸ்ட் நடத்துவாங்க. அப்ப அதுல அவன் தொலைஞ்சு போயிருவான். அங்க இருந்து அப்படி இப்படின்னு தவி தவி ஏதோ ஒரு ஊருக்குலாம் அவன் மாறிக்கிட்டே இருப்பான். நான் உங்களுக்கு கிளாஸ ஃபுல்லா நடத்தும்போது அவன் ஃபுல்லா நடத்துறேன். பட் கான்செப்ட் வந்து இதுதான். ஓகேவா? சோ முன்னோ 14 இயர் ஓல்டு. அவன் ஒவ்வொரு ஊருக்கும் மாறி மாறி போய் வேலை பார்த்துட்டே இருப்பான். அங்கங்க போய் அவனோட ஏஜுக்கு தகுந்தாப்புல வேலையை அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு கூட வேலை பார்ப்பான். அந்த பில்டிங்லயே படுத்து தூங்குவான். சாப்பாடு தண்ணி இல்லாம ப்ராப்பரா இல்லாம ரோட்ல பயங்கரமா திரிவான். கடைசியா ஒரு இங்கிலீஷ் லேடியிட போய் ரிக்ஷா ஓட்டுறதுக்கு ஓகேன்னு சொல்லி அந்த லேடிய வச்சு ரிக்ஷா ஓட்டிட்டு போவான். அப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகும். டியூபர்குலோசிஸ் டிசீஸ் வந்துரும். கடைசியா அவன் இறந்து போயிருவான். 14 வயசுல அந்த பையனோட அவனோட ஆயுசு வந்து முடிஞ்சு போயிரும். சோ அதுதான் வந்து கூலி அப்படின்ற கதையோட சம்மேஷன். ஓகேவா? சோ முன்னா 14 இயர் ஓல்டு ஆர்ஃபன். இத எதை பத்தி பேச போறாங்கன்னா சைல்ட் லேபர் பத்தி பேச போறாங்க. அதனாலதான் கூலி அப்படின்றது அதோட டைட்டில்ல பாக்குறோம். கிளியரா கதை? எஸ் மேம். அப்புறம் ஏகே அபாஸ். ஏகே அபாஸ்க்கு நெட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் நெட்ல கேட்ட கொஸ்டின் வந்து நமக்கு விக்கிபீடியால இல்ல. ஓகேவா? அத நம்ம புதுசா தான் லேர்ன் பண்ணிக்க போறோம். கே.ஏ. அபாஸோட 2 ஒர்க் வந்து விக்கிபீடியால இருந்தது அப்படின்னா, இன்குவலிப் அப்படின்ற ஒர்க். அப்புறம் ஐ அம் நாட் அன் ஐலேண்ட் அப்படின்னு. ஐ அம் நாட் அன் ஐலேண்ட் தான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இன்குவலிப் அப்படின்ற ஒர்க் வந்து 1955. ஓகேவா? அபாஸ் வந்து இந்த பாத்ரூம் அட்வர்டைஸ்மென்ட் வருவார்ல, அவர ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யாருன்னு தெரியுதா? அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவன் பேரு அபாஸ் தானே? எஸ் மேம். எஸ் மேம். ஹார்பிக் விளம்பரத்துக்கு. எஸ் மேம். ஓகே. அவர ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அபாஸ் அப்படின்னா இன்குவலிப். அப்புறம் நமக்கு நெட்ல கேட்ட கொஸ்டின் என்ன கே.ஏ. அபாஸ்க்கு அப்படின்னு சொன்னா, நெட்ல கேட்ட கொஸ்டினுங்க. டுமாரோ இஸ் அவர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டுமாரோ இஸ் அவர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் த இந்தியா ஆஃப் டுடே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து கே.ஏ. அபாஸோட ஒர்க். சோ இப்போ நம்ம இயர் சொல்றாமா? அகமது அலியோட ட்விலைட் அண்ட் டெல்லி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1940. 1940. லைட் மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அசடி 1970. 1970. 1975. ஓகே. 1975 தான் சம்மன் நாகலோட அசடி பப்ளிஷ் ஆயிருக்கும். அவார்டு வாங்கினது எந்த இயர்? 77. 1977. அதர்ஸ் என்னாச்சு இயர் தெரியலையா? மனோகர் மல்கோக்கரோடது டிஸ்டன்ட் ட்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஸ்டன்ட் ட்ரம் அப்படின்னு சொன்னா பப்ளிஷ் ஆன இயர்? ட்ரீம் இல்ல ட்ரம். 1960. அதே இதே இயர்ல தான் ஆஷிப் குர்மாயோட என்ன ஒர்க் பார்த்தோம்? டோல் ட்ரம்மர்ஸ். டோல் சார் ட்ரம்மர்ஸ். அதுவும் ட்ரம்மர் தான். 1916 பார்த்தோம். டோல் ட்ரம்மர்ஸ். முல்க்ராஜ் ஆனந்தோட அன்டச்சபிள் 35. 1935. அதே 1935ல ஆர்கே நாராயணோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? இது சுவாமி. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். முல்க்ராஜ் ஆனந்தோட ட்ரிலஜியோட நேம் என்ன? வில்லேஜ் ட்ரிலஜி, லால் சிங் ட்ரிலஜி. லால் சிங் ட்ரிலஜி அப்படின்னு பார்த்தோம். சோ த வில்லேஜ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க் அக்ராஸ் த பேக் வாட்டர்ஸ். தேர்ட் ஒர்க் ஸ்வாட் அண்ட் தி சிக்கிள். ஸ்வாட் அண்ட் தி சிக்கிள். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 4 ஆத்தர்ஸும் கிளியர் தானடா? 4 பேருமே இம்பார்ட்டன்ட். மனோகர் மல்கோக்கர், முல்க்ராஜ் ஆனந்த், அதுக்கப்புறம் நம்ம பார்த்த சம்மன் நாகல், அகமது அலி, ஏகே அபாஸ், கே.ஏ. அபாஸ். படிச்சிடலாம்ல இத? எஸ் மேம். ஓகே. லூயிவா தியாங்கோ, ஏமி சிசாரி, பிரான்ஸ் ஃபனன், சினுவா அச்சபி. இதுல ஏதாவது ஒருத்தருக்கா தெரியுமா? Chinua Achebe towards the African Revolution. இல்ல.
சினு ஆச்சுவிய வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நடத்தினேன். அந்த கொஸ்டின் பேப்பர் நடத்தும்போது, சினு ஆச்சுவிக்கு புது ஒர்க்ஸ் நெறைய இருக்கு. அததான் வந்து திருப்பி நெட்ல கேட்கறான். அத படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அத படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் இதுல வர்ற ஒர்க் அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம கீழ போய் படிப்போம் எல்லாரையும். அதுக்கப்புறம் மேல வருவோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஃபிரான்ஸ் ஃபேனன். ஃபிரான்ஸ் ஃபேனன் அப்படின்னு பார்க்கும்போது மார்ட்டிங்யூ ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இவரோட டெர்ம் தான் என்ன அப்படின்னா லாக்டிஃபிகேஷன். லாக்டிஃபிகேஷன்னா என்ன? கலர் ஆகணும் அப்படின்ற ஒரு டிசைர் வந்து மக்கள் கிட்ட இருக்கிறது தான் அவர் லாக்டிஃபிகேஷன் அப்படின்ற டெர்ம் சொல்லியிருப்பார். சோ லாக்டிஃபிகேஷன் இஸ் a term by ஃபிரான்ஸ் ஃபேனன் அப்படின்னு பார்க்கிறோம். இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தா பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் 1952ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டையிங் கொலோனியலிசம் 1959ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த ரெச்சர்ட் ஆஃப் த எர்த் 1961 டுவர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் ரெவல்யூஷன். ஓகேவா? டுவர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் ரெவல்யூஷன் 1964ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் நெட்ல கேட்டுட்டாங்க. ரெச்சர்ட் ஆஃப் த எர்த்தும் இயரோட நெட்ல கேட்டாச்சு. சோ இந்த 4 ஒர்க்ஸ்மே இயர் தெரியணும். பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க் வந்து 52, டையிங் கொலோனியலிசம் வந்து 51, ரெச்சர்ட் ஆஃப் த எர்த் வந்து 1961, டுவர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் ரெவல்யூஷன் வந்து 1964 அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இவ்வளவுதான் பிரான்ஸ் ஃபேனன். அவர் வந்து லாக்டிஃபிகேஷன் அப்படின்றது அவரோட டேர்ம். ஒரு நிமிஷம். சோ பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க், அப்புறம் டையிங் கொலோனியலிசம், ரெச்சர்ட் ஆஃப் த எர்த் டுவர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் ரெவல்யூஷன். ஓகே, இது வந்து பிரான்ஸ் ஃபேனனோட ஒர்க். அப்புறம் சினுவாச்சுபி. சினுவாச்சுபி ஆல்ரெடி சொன்னா அவர் யாரை திட்டிருப்பாரு? தரோ கோயிங் ரேசிஸ்ட்னு சொல்லி. லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தால இவரை ஃபுல்லா படிச்சிருங்க ஆப்பிரிக்கன் ரைட்டர்ல. யாரை பார்த்தா தரோ கோயிங் ரேசிஸ்ட்னு திட்டிருப்பாரு? Joseph Conrad. ஜோசப் கான்ரட். ஓகே, ஜோசப் கான்ரட பார்த்தா அவரோட ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒர்க்ல ரீட் பண்ணிட்டு அவர் வந்து தரோ கோயிங் ரேசிஸ்ட் அப்படின்னு திட்டிருப்பாரு. ஓகேவா? எந்த லெக்சர்ல அப்படின்னா அன் இமேஜ் ஆஃப் ஆப்பிரிக்கா ரேசிசம் இன் கான்ரட்ஸ் ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்றத திட்டிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த ஒர்க் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவர் நாவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திங்ஸ் ஃபால் அபார்ட், நோ லாங்கர் அட் ஈஸ், அப்புறம் ஆரோ ஆஃப் காட். நோ லாங்கர் அட் ஈஸ் தான் மிடில் வரும். ஆரோ வந்து கடைசி தான் வரும். ஓகேவா? 58, 60, 64. அப்புறம் மேன் ஆஃப் த பீப்புள் 1966ல எழுதியிருப்பாரு. அப்புறம் ஆன்சல்ஸ் ஆஃப் சவானா 1987. இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் இதை தாண்டி முதல்ல இந்த 5 ஒர்க்ல இருந்து மட்டும் தான் எப்பவுமே கொஸ்டின் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 5 ஒர்க் இருக்குல்ல, இதை தாண்டி கொஸ்டின் வந்து சின்ன வந்ததே கிடையாது. இப்போ அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா இந்த ரிமைனிங் ஒர்க்ஸ் இந்த மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கான். தேர் வாஸ் அ கண்ட்ரி. ஓகேவா? 2012 பப்ளிகேஷன். இது வந்து அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல். அவர் நைஜீரியன் சிவில் வார், பிஃப்ரான் வார்ல இருக்கும் போது அப்படின்னு சொல்லி ஆட்டோபயோகிராபிக்கல் தீம்ல தான் வந்து தேர் வாஸ் அ கண்ட்ரி அப்படின்னு எழுதியிருப்பார். 2012 பப்ளிகேஷன். இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங் எட் ஆன் கிரியேஷன் டே, த ட்ரபிள் வித் நைஜீரியா, ஹோப்ஸ் அண்ட் இம்பெடிமெண்ட்ஸ், ஹோம் அண்ட் எக்ஸைல், எஜுகேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் ப்ரொடெக்டட் சைல்டு, ஆப்பிரிக்கா ஸ்டார்னிஷ் டைம். இதுல இருந்து இந்த வாட்டி எந்த கொஸ்டின் வேணாலும் இந்த இதுக்குள்ள வரலாம். ஓகேவா? சின்னுவாச்சிபின்னு கேட்டு இந்த கொஸ்டின்ஸை திருப்பி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவ்வளவு ஒர்க்குமே சின்னுவாச்சிபிக்கு தெரிஞ்சிருக்கணும். தர் வாஸ் அ கண்ட்ரி அவரோட ஒர்க் தான். மார்னிங் எட் ஆன் கிரியேஷன், ட்ரபிள் வித் நைஜீரியா, ஹோப், ஹோம் அண்ட் எக்ஸைல், எஜுகேஷன், அப்புறம் ஆப்பிரிக்கா ஸ்பானிஷ் நேம். இது எல்லாமே யாரோட ஒர்க்ஸ்? Chinuvachbi. சினுவாச்சிபி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி ஃபார் யூ. சொல்லுங்க பாப்போம். 2 பேத்துக்கு பார்த்தோம். பிரான்ஸ் ஃபேனோட ஒர்க்கும் சினுவாச்சிபியும். Towards the African Revolution, France Fanon. டுவர்ட்ஸ் ஆப்பிரிக்கன் ரெவல்யூஷன் வந்து பிரான்ஸ் ஃபேனன். பிரான்ஸ் ஃபேனோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? Black Skin, White Mask. பிளாக் ஸ்கின் ஒயிட் மாஸ்க், அப்புறம் டையிங் கொலோனியலிசம். தேர்ட் ஒர்க் Wretched of Earth. சூப்பர். ரெச்சர்ட் ஆஃப் த எர்த் வந்து 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அவரோட டேர்ம் இப்பதானே சொன்னேன் ஒயிட் ஆகணும்ன்ற டிசையர். வாட் இஸ் த டேர்ம்? என்ன ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகும்? நான் லைன்ல இருக்கேனா? ஏன் திடீர்னு அமைதியாயிட்டீங்க எல்லாரும்? ஞாபகம் இல்லை மேம். லாக்டிஃபிகேஷன். பிரான்ஸ் ஃபேனனாலே லாக்டிஃபிகேஷன். ஓகேவா? லாக்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து அவரோட டேர்ம். ஒயிட் ஆகணும்ன்றது செய்யறது தான் லாக்டிஃபிகேஷனோட டெஃபினிஷன். ஓகேவா? சினுவாச்சிபியோட ஒர்க்
There was a country. தேர் வாஸ் அ கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்னன்னு பார்க்கும்போது நூயிவாந்த் யங்கோவோட த லாங்குவேஜ் ஆஃப் லாங்குவேஜ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் ஏமி சிசாரி வந்து டிஸ்கோர்ஸ் ஆஃப் கொலினி. நான் ஏன் நூயிவாந்த் யங்கோ எடுக்கலன்னு தெரியல. நான் நாளைக்கு ஆட் ஆன் பண்ணிட்டு நம்ம அவரை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நூயிவாந்த் யங்கோ வந்து த லாங்குவேஜ் ஆஃப் லாங்குவேஜ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஏமி சிசாரியோட ஒர்க் வந்து டிஸ்கோர்ஸ் ஆன் கொலோனியலிசம் அப்படின்ற ஒர்க்கு. பிரான்ஸ் ஃபெனனோட தான் டுவர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் ரெவல்யூஷன். சினுவாச்சிவோடது தேர் வாஸ் அ கண்ட்ரி. இந்த 4 பேருமே தெரியணும். 4 பேரோட ஒர்க்ஸையும் இதுலயே படிச்சுக்கோங்க. ஓகேவா? லாங்குவேஜ் ஆஃப் லாங்குவேஜ், டிஸ்கோர்ஸ் ஆன் கொலோனியலிசம், டுவர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் ரெவல்யூஷன், தேர் வாஸ் அ கண்ட்ரி. Next. While documenting, when is the block quotation used in a prose ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? block quotationனா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதி கதையை பார்க்கலாம். ஸோ பிளாக் கொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லாங் கொட்டேஷன் அப்படின்றது பிளாக் கொட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாங் கொட்டேஷன் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு ஆத்தரோட லைன்ஸ் வந்து நான் எடுத்து கோட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அவரோட கோட்டா இருக்கலாம், இல்ல அவர் அட்டர் பண்ண வேர்ட்ஸா இருக்கலாம். அதை நான் கோட் பண்றேன் அப்படின்னு சொன்னா இன்டென்ஷனலாவோ இல்லைன்னா அது வந்து நல்ல ஹைலைட்டா தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த கோட்டை வந்து நான் மிடில்ல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? மிடில்ல லைனோட லைனா இல்லாம கொஞ்சம் உள்ள இன்டென்ட் பண்ணி நான் வந்து அதை கோட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி கோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளாக் கோட் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு லாங் கொட்டேஷன். அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக அது வந்து நம்ம மிடில்ல காத்துல பறக்க விட்டுருப்பேன். அதுதான் வந்து பிளாக் கோட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா பிளாக் கோட்னா என்னன்னு சொல்லி? புரியுதுங்க. லைன் வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிக்குதுடா. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் 2 இன்ச் உள்ள தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த பேராகிராஃப. அதுவும் வரிசையா வந்திருக்கு. அந்த 4 லைனும் அப்படியே வந்திருக்கு. ஓகேவா? இப்ப அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எத்தனை லைன்ஸ்க்கு மேல போனா பிளாக் கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? யூஸ்ட் இன் ப்ரோஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 4 லைன்ஸா, 5 லைன்ஸா, 3 லைன்ஸா, 2 லைன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் என்ன? 4 லைன்ஸ். ஓகேவா? இஃப் கொட்டேஷன் ரன்ஸ் இன் மோர் தென் 4 லைன்ஸ் அப்படின்னு சொன்னா பிளாக் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க டாக்குமெண்டேஷன்ல அப்படின்றதான் இதோட ஆன்சர். ஸோ இது நமக்கு எம்எல்ஏ புக் இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா படிச்சா இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் தெரியும். கிளியரா ஆன்சர்? எஸ் மேம். ஸோ பிளாக் கொட்டேஷன் அப்படின்னு சொன்னா ப்ரோஸ்ல வந்து 4 லைன்ஸ்க்கு மேல எக்ஸிட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்போ வந்து பிளாக் கொட்டேஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அசோசியேட்டட் வித் ப்ளூம்ஸ்பெரி குரூப்? ஆன்சர் எனக்கு வேணும். டெஃபினட்டா வேணும். எலிமினேட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடலாம். யார் யார் உண்டுன்றதை விட எலிமினேட் பண்ணுங்க. கிடையாதுன்னு சொல்லி ஒருத்தர் தான் கிடையாது. வர்ஜினியா உல்ஃப் கிடையாது. மேம் சாரி குரூப்னாலே வர்ஜினியா உல்ஃப் தான். நான் யாரும் அசோசியேட் ஆக மாட்டாங்கன்னு கேட்டேன். உண்டு, வர்ஜினியா உல்ஃப் வந்து கன்ஃபார்மா உண்டு. அந்த பர்சனுக்கு நம்ம ஒரு டேர்ம் படிச்சிருக்கோம், டெரிடா ஒட்டி. அந்த ஆள் தான் உள்ள இருக்கிற கல்பிரிட். எட்மண்ட் ஹசாரி. எட்மண்ட் ஹசரல். எட்மண்ட் ஹசரலுக்கு நம்ம என்ன டேர்ம் படிச்சிருக்கோம்? டெரிடாவோட 3 வரைக்கும் சொல்லி பாருங்க. அதுல வர ஒரு டேர்ம் தான் அதுல அவர் கண்டுபிடிச்ச டேர்ம். Phenomenology. அவ்வளவுதான், ஃபெனமெனாலஜி. ஓகேவா? எட்மண்ட் ஹசரல் அப்படின்னாலே ஃபெனமெனாலஜி. அவருக்கும் ப்ளூம்ஸ்பெரி குரூப்புக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ப்ளூம்ஸ்பெரி கீழே யாரெல்லாம் வருவா அப்படின்னா ஒரு 10 பேர் வருவாங்க. வர்ஜினியா உல்ஃப், ஜான் மெக்கேட் கெய்ன்ஸ், லென்டான் ஸ்டாச்சர், இவங்க 3 பேருமே உண்டு. ஓகேவா? ஏன் எட்மண்ட் ஹசரல்னு புரியுதுல்ல? எஸ் மேம். ஓகே. ஸோ ப்ளூம்ஸ்பெரி குரூப் இது வந்து 20th சென்ச்சுரியில ஸ்டார்ட் பண்ண ஒன் ஆஃப் த குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜிஇ மோர் அப்படின்ற ஒரு ஆத்தரோட பிரின்சிபா எத்திகா அப்படின்ற ஒர்க் 1903ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஜிஇ மோரோட பிரின்சிபா எத்திகா அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நடுவுல படிக்கிறோன்றதுக்கு காத்துல விட்டுறாதீங்க. ஜிஇ மோர் வந்து ஒரு ஆத்தர், அவரோட ஒர்க் வந்து பிரின்சிபா எத்திகா 1903ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லி. இதோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வர்ஜினியா உல்ஃபோட ஹஸ்பண்ட் லியோனார்டோ உல்ஃப், அப்புறம் வர்ஜினியா உல்ஃபோட தங்கச்சி வனிசா, வனிசாவோட ஹஸ்பண்ட் கிளீவ் பெல். இவங்க 4 பேருமே ஒரே குடும்பம். ஃபர்ஸ்ட் குடும்பத்தோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். வர்ஜினியா உல்ஃப், வர்ஜினியா உல்ஃபோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா லியோனார்டோ உல்ஃப். அப்புறம் அவங்களோட தங்கச்சி வந்து வனிசா, தங்கச்சிக்கு ஒரு ஹஸ்பண்ட் உண்டு. அவன் யாரு அப்படின்னா கிளீவ் பெல். ஹி இஸ் ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு பாக்குறோம். சோ இவங்க 4 பேரும் நம்ம ஒண்ணா படிச்சிருவோம். படிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், லின்டான் ஸ்டாச்சரி. லின்டான் ஸ்டாச்சரி வந்து பயோகிராஃபர். ராஜர் ஃப்ரை வந்து பெயிண்டர். ஓகேவா? டங்கன் கிராண்ட். கிராண்டா எப்போ ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னா டெக்ஸ்டைல், ஐ மீன் நல்லா ட்ரெஸ் போடும் அப்படின்னா நல்லா போய் ட்ரெஸ் எடுப்போம் டிசைனர் கிட்ட. அதனால டங்கன் கிராண்டன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து டெக்ஸ்டைல் டிசைனர் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்புறம் ஜார்ட் மெக்கனார்ட் கீஸ். கீஸ் வந்து எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மாலி அண்ட் டெஸ்மாண்ட் மெக்கார்த்தி வந்து ஜேர்னலிஸ்ட். இஎம் ஃபாஸ்டர் வந்து நாவலிஸ்ட். இவ்ளோ பேருமே எதுக்கு கீழ வருவாங்க அப்படின்னு சொன்னா ப்ளூம்ஸ்பெரி குரூப் கீழ வருவாங்க. ப்ளூம்ஸ்பெரி குரூப்ல நீங்க ஆத்தர்ஸ படிக்கிறத தாண்டி அவங்கவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க அப்படின்றது. லியோனார்டோ வந்து சிவில் சர்வெண்டா கேடட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வர்ஜினியா உல்ஃப் வந்து நாவலிஸ்ட். வனிசாக்கு எதுவுமே இருக்காது. கிளீவ் பெல் வந்து ஆர்ட் கிரிட்டிக். லின்டான் ஸ்டாச்சரி வந்து பயோகிராஃபர். ராஜர் ஃப்ரை வந்து
பெயிண்டர். அப்புறம் டேவிட் கார்னெட். டங்கன் கிராண்ட். கிராண்டா எப்போ ட்ரெஸ் போடுவோம், எங்க போய் எடுப்போம் அப்படின்னா டெக்ஸ்டைல் எடுப்போம். ஸோ டெக்ஸ்டைல் டிசைனர்னு பார்த்தோம். கீ அப்படின்னு வந்து அவர் வந்து எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மாலியன் டெஸ்மாண்ட் மெக்கார்த்தி வந்து ஜேர்னலிஸ்ட். இஎம் ஃபாஸ்டர் வந்து நாவலிஸ்ட். இஎம் ஃபாஸ்டர் ஆல்ரெடி தெரியும். இஎம் ஃபாஸ்டர் யாரோட ஃப்ரெண்டுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தியன் ரைட்டரை பார்த்தோம். முல்க்ராஜ் ஆனந்த். முல்க்ராஜ் ஆனந்துக்கு பார்த்தோம். ஓகேவா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இஎம் ஃபாஸ்டர்னு. அவர் எந்த ஒர்க்குக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாரு? டச்சபிள். அன்டச்சபிளுக்கு ப்ரிஃபேஸ் அவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்தியன் ரைட்டர் கூட இஎம் ஃபாஸ்டர் கனெக்ட் ஆகி ஒரு ஒர்க்ல வந்துட்டு இருக்காரு அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தர்ஸ் கிளியரா? எஸ் மேம். இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். நம்ம எப்படி மூவ்மெண்ட் கீழே இந்தந்த ரைட்டர்ஸ் வராங்கன்னு தெரியணுமோ அதே மாதிரி இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப் கீழே யாரெல்லாம் வராங்கன்னு தெரியணும். முதல்ல குடும்பமா படிக்கிறோம். லியோனார்டோ உல்ஃப், வர்ஜினியா உல்ஃப், வனிசா கிளீவ்பெல், இவங்க 4 பேரையும் குடும்பத்தா படிச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சுட்டு லிண்டன் ஸ்டாச்சரி, அவங்க வந்து பயோகிராஃபர். ஃப்ரை வந்து பெயிண்டர். ஓகேவா. கிராண்ட் வந்து டெக்ஸ்டைல் டிசைனர். கீ வந்து எக்கனாமிஸ்ட். மாலி அண்ட் டெஸ்மண்ட் மெக்கார்த்தி வந்து ஜேர்னலிஸ்ட். இஎம் ஃபர்ஸ்ட் வந்து நாவலிஸ்ட். ஸோ இவ்வளவு பேரையும் அப்படியே தரவா கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் எட்மண்ட் ஹஸ்ரல். எட்மண்ட் ஹஸ்ரல் தான் எந்த டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஃபெனமெனாலஜி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு தனயஞ்சயா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க், அது வந்து 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளாட் வந்து இருக்குமா. அது வந்து வேற ஒரு 5 திங்ஸோட பேரலா கம்பேர் ஆகும். அப்ப அது வந்து என்ன சீக்வன்ஸ்ல வரும்னு கேட்டிருக்காங்க. இது எதுவுமே நம்ம நார்மலா படிக்கிற ஒர்க்ஸ் கிடையாது. இது எல்லாமே சான்ஸ்கிரிட்டோட ஒர்க்ஸ். ஓகேவா. இது சில நேரம் வரும், சில நேரம் வராது. இது படிக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா 2 BCEAD தான் இதோட ஆன்சர். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் வேஸ்ட். கிளியர் தான் இந்த கொஸ்டின்? ஓகே. கிளியர். நான் உங்களுக்கு எப்படி இதை காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிடுவேன். வேணும்னா ஜஸ்ட் டேக் யுவர் டைம் அண்ட் கூகுள் இட். ஓகே. தாமஸ் பிரவுனோட ஒர்க் வந்து வல்கர் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தாமஸ் பிரவுன் பழைய ரைட்டர், பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வல்கர் எரர்ஸ் அதுல வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. சோ முதல்ல தாமஸ் பிரவுன் நம்ம பார்க்கலாம். சார் தாமஸ் பிரவுன் இவர் வந்து பழைய ரைட்டர். ஓகேவா. இவரோட ஒர்க் வந்து ரிலிஜியோ மெடிசி. இதை பார்க்கும்போது தான் ரிலிஜியோ லேசி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாருன்னு சொல்லி கொடுத்தேன். யாரு ஞாபகம் இருக்கா? ரிலிஜியோ லேசி. ரைடன். ட்ரைடன் இந்த இருக்காரு பாருங்க. ட்ரைடன் வந்து ரிலிஜியோ லெக்ஸி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதோட சப்டைட்டில் நெட் கொஸ்டின் லேமேன்ஸ் ஃபெய்த். ஓகேவா. சோ ரிலிஜியோ மெடிசி அப்படின்னு யார் எழுதியிருப்பாங்க? தாமஸ் பிரவுன் வந்து எழுதியிருப்பாரு. தாமஸ் பிரவுன் வந்து ரிலிஜியோ மெடிசி எழுதியிருப்பாரு. அதோட சப்டைட்டில் வந்து ரிலிஜியன் ஆஃப் த டாக்டர் அப்படின்றத, மெடிக்கல் டாக்டர். அவள் தான் சப்டைட்டில் அப்படி கனெக்ட் ஆயிரும். ஓகேவா. மெடிசன் யார் கொடுப்பா? டாக்டர் தான் கொடுப்பாங்க. அதனால ரிலிஜன் ஆஃப் த டாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க சப்டைட்டில். தென் ரிலிஜியோ லாக்ஸி, ரிலிஜியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். ரிலிஜியஸ் லாக்ஸி இது வந்து லேமேன்ஸ் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி சப்டைட்டில் வச்சிருப்பாரு. இது வந்து ட்ரைடனோட ஒர்க். மெடிசி வந்து தாமஸ் பிரவுனோட ஒர்க். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா. 1642ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் சூடோ சூடோடாக்சியா எபிடெமிகா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதோட இன்னொரு டைட்டில் தான் வல்கர் எரர்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். இது வந்து 1646ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு கீழே எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அதை கீழே கொடுத்திருக்கேன், அதை பார்ப்போம். அடுத்த ஒர்க் வந்து த கார்டன் ஆஃப் சைப்ரஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் ஹைட்ரோபாத்தாத்தியான்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதோட இன்னொரு டைட்டில் வந்து ஏர்ன் பரியல் 1658ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுதான் அவரோட மாஸ்டர் பீஸ் ஒர்க். ஓகேவா. ஏர்ன் பரியல் 1658 பப்ளிகேஷன். மொத்தம் 3 ஒர்க்ஸ் இருக்கு பார்த்துக்கோ. இம்பார்ட்டன்ட் ரிலிஜியோ மெடிசி, வல்கர் எரர்ஸ், ஏர்ன் பரியல். இந்த வல்கர் எரர்ஸ், ஏர்ன் பரியல் அப்படின்னு அவன் கேட்கறத விட ஹைட்ரோடாஃபியான்னு தான் கேட்பான். சூடோடாமிகா எபிடமிகா அப்படின்ற ஒர்க் தான் அவன் கேட்பான். ஓகேவா. அதனால இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன்ல வர ஒர்க்ஸ் எல்லாம் யாரோடது அப்படின்னா சார் தாமஸ் பிரவுனோட ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். இந்த சூடோடாக்சியா எபிடமிகா அப்படின்ற ஒர்க் வந்து இன்னொரு டைட்டில் வல்கர் எரர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். 1646ல பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லி. இதுக்கு கீழே எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஹியூமன்ஸ் கிட்ட ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் இருக்கும்ல. இப்படி பண்ணா இப்படி ஆயிரும், இப்படி பண்ணக்கூடாது, 6 மணிக்கு மேல இதை கொடுக்க கூடாது, பூனை வந்து குறுக்கால போக கூடாது அப்படின்ற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ். அது ஏன் வந்து அப்படி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி நடந்துக்க கூடாது, ஏன் வந்து 6 மணிக்கு மேல திங்ஸ் வந்து வீட்டு விட்டு வெளியில கொடுக்க கூடாது அப்படின்னு ரீசன் கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. பட் அதை வந்து அவங்க வந்து பிளைண்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸை வந்து அவரு என்ன சொல்லியிருப்பாரு, திட்டிருப்பாரு. ஓகேவா. சோ அதுதான் வந்து இந்த ஒர்க்ல பேசப்பட்ட கான்செப்ட். சூடோடாக்சியா எபிடமிகா ஆர் வல்கர் எரர்ஸ். இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா டிபங்க்ஸ் காமன் ஆர் ஆஃபன் மிஸ்டேக் பிலீவ்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படின்னு பாக்குறோம் அந்த எரா டைம் பீரியட்ல. சூடோடாக்சியா எபிடமிகா அப்படின்றதோட டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு சொன்னா காமன்லி பர்சியூம்டு ட்ரூத் அப்படின்னு பாக்குறோம். நம்மளே வந்து ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் எடுத்துக்கோம்ல, அதுதான் வந்து இதுல பேசப்பட்டிருக்கு. இதுல டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 7 புக்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். யூட்டோபியால எத்தனை புக்ஸ் இருக்கும்? 2. 2 புக்ஸ் இருக்கும். ஓகேவா. இதுல எத்தனை புக்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 புக்ஸ் இருக்கும்னு பாத்துக்கோங்க. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? என்னதுடா?
ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு மேம். என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குடுத்திருக்காங்க? தி மிஸ்டேக்கன் பிலீவ்ஸ் ஆஃப் புவர்லி எஜுகேட்டட்ன்னு குடுத்திருக்காங்க. புவர்லி எஜுகேட்டடுக்கும் எல்லாரும் தானே அத நம்புறோம். எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவன் ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான பிலீஃப் அவன் நம்ப தானே செய்றான். காசு நெறைய வந்துருச்சு அப்டின்னா, கடவுள் கிட்ட போனா மட்டும் தான் அந்த காசு வந்து தங்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால கடவுளுக்கு அவன் வாரி வாரி செய்ய ஆரம்பிப்பான். அதுவும் ஒரு விதமான பிலீஃப் தான். செகண்ட் ஒன் சார் ப்ராப்பரா ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், மீனிங் தெரியும். தி மிஸ்டேக்கன் பிலீஃப் ஆஃப் அ புவர்லி எஜுகேட்டட், வல்கரிட்டி பிரிவைலிங் இன் அரிஸ்டோகிராட்டிக்ஸ் கிளாஸ்ன்னு குடுத்திருக்காங்க. வல்கர் பிலீவ்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் ஆஃப் த டைம். அப்புறம் யூசஸ் ஆஃப் வல்கர் லாங்குவேஜ் இன் லிட்டரரி வொர்க்ஸ். வாட் வில் பி தி ஆன்சர்? வாட் வில் பி தி ஆன்சர்? நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியலையோ? இல்ல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப பத்தி இது பேசுதுங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. ஆ, ஆமா. அப்ப ஆன்சர் என்ன வரும்? வல்கர் பிலீஃப் அண்ட் பிராக்டிசஸ் ஆஃப் த டைம் தானே ஆன்சரு. ஏன்னா இதுல வந்து கிளாஸ்ல பத்தி பேசிட்டு இருக்காங்க. வல்கரிட்டி பிரிவைலிங் இன் அரிஸ்டோகிராட்டிக் கிளாஸ். இது புவர்லி எஜுகேட்டட பத்தி பேசிட்டு இருக்கு. நம்ம அங்க வந்து காமன் கிரைட்டீரியால எந்த பீப்பிள்ஸுமே போட்டு நம்ம அங்க பேசவே இல்லையே. நான் பொதுவா நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்? ஹியூமன்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னேன். அப்ப ஹியூமன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னால அதுல பணக்காரன், ஏழை எல்லாருமே அந்த இடத்துல நார்மல் ஆயிருவோம். ஹியூமன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்துருவோம். அப்ப ஹியூமன் வந்து எதை பிலீவ் பண்றான்? அந்த டைம் பீரியட்ல இருந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் அவன் அவனுக்கே சொல்லி பிளைண்டா ஒரு ரோடு போட்டு அதுக்குள்ள நடந்துட்டு இருந்தான். சோ அததான் வந்து இந்த இடத்துல வல்கர் எரர்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழ தாமஸ் பிரவுன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? ஃபோர்த் ஒன் டெஃபினட்டா வராது. யூஸ் ஆஃப் வல்கர் லாங்குவேஜ் இன் லிட்டரரி ஒர்க்ஸ்ன்னு குடுத்திருக்கு. அவங்க வல்கர் லாங்குவேஜ பத்தி அங்க பேசவே வரல. வல்கர் எரர்ஸ்ன்னு அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்ஸ் வந்து அவர் பிலீவ் பண்றாருன்னு பாக்குறோம். புரிஞ்சுச்சா? புரியலையா? புரியுதுக்கா. அதர்ஸ் புரிஞ்சுது. புரிஞ்சுதுல்ல? ஈவினிங் கொஸ்டின் கேட்கும்போது தெரியும். புரிஞ்சுச்சா? புரியலையான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் கொஸ்டின் ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரோட் ஃபால் அண்டர் த கேட்டகரி ஆஃப் எல்ஜிபிடிக்யூ? இதுல இருக்க எந்த ரைட்டருமே நமக்கு தெரியாது. டேவிட் கால்னெட், டாரி பீட்டர், கேசி மெக்கஸ்டின், அலிசியா இங்கன்னு எல்லாமோ கேட்டிருக்காங்க. இது 4 ஆத்தர்ஸுமே தெரியாது. இந்த 4 ஆத்தர்ஸும் ப்ரீவியஸ் இயர்ல வந்த ஆத்தர்ஸும் கிடையாது. இவங்க எல்லாமே எல்ஜிபிடிக்யூல வர்ற ரைட்டர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு ஆன்சர் மட்டும் தப்பா இருக்கு. ஏன்னா கீழ ஆப்ஷன்ஸ் வந்து 3 இருக்கு. அப்ப ஒண்ணு தான் இதுல தப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எது தப்பா இருக்கு அப்படின்னா மேக்கிங் இஸ் கனெக்டிங் பை டேவிட் கார்னெட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. டேவிட் வந்து மேக்கிங் இஸ் கனெக்டிங் அப்படின்ற ஒர்க் வந்து எதை பத்தின ஒர்க் அப்படின்னா மீடியாவை பத்தின ஒர்க். ஓகேவா? இதுல மீதி இருக்கிற 3 ஒர்க் இருக்குல்ல, டி டிரான்சிஷன், ரெட் ஒயிட் அண்ட் ராயல் ப்ளூ, சேஃப் ஸ்பேஸ், இந்த 3 ஒர்க்கும் தான் எதை பத்தி அப்படின்னா கியூஆர் ஸ்டடீஸ பத்தி. ஐ மீன் எல்ஜிபிடி அந்த அந்த செக்ஷனை பத்தி இருக்கிற இந்த 3 ஒர்க்ஸ் வந்து இந்த 3 ஒர்க்ஸ் எது கிடையாது அப்படின்னு சொன்னா மேக்கிங் இஸ் கனெக்டிங் அப்படின்ற ஒர்க் வந்து கிடையாது. அது எதை பத்தி பேசும் அப்படின்னா மீடியாவை பத்தி பேசும் அப்படின்றதுதான். புரிஞ்சுச்சா? மீடியா, ஐடென்டிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி. புரியுது. சோ இப்ப இதுல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா 3 வரைக்கும் இதை படிங்க நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் இதை மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க. மேக்கிங் இஸ் கனெக்டிங் அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்கு. அது வந்து டேவிட் அப்படின்ற ஒரு ஆத்தரோட ஒர்க். அதுல எதை பத்தி பேசுவாங்கன்னா மீடியாவை பத்தி பேசுவாங்க அப்படின்ற நாலேஜ் மட்டும் ஏத்திக்கோங்க. தட் இஸ் எனஃப். ஓகேவா? இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்தது கிளியர் தானே? ஃபுல்லா படிச்சிடலாம்ல? கிளியர்க்கா படிச்சிடலாம். ஓகே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. தேங்க் யூ மேம்.